ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் செய்யணும். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தங்களை அன்போடு வரவேற்குதுங்க. நாம் இப்போ பார்க்குற வகுப்பு என்னென்னா யூஜி டெட்டு பிஆர்டிஇ தமிழ் இணையவழி வகுப்பு. சங்க இலக்கியத்தில் புறம் பற்றிய செய்திகளை பார்க்குறோம். அதில் சிறுபான்நாட்டுப்படையில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? இப்போ சிறுபான்நாட்டுப்படையினுடைய முழு விளக்கத்தை பற்றியும் பார்க்கலாம். ஓகேங்களா? சிறுபான்நாட்டுப்படை யார் எழுதினாங்க அப்படின்னா நல்லூர் நக்கத்தனார் எழுதினார். ஓகே, நல்லூர் நக்கத்தனார் எழுதினார். அவர் இடைக்களி நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? இடைக்களி நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் இந்த சிறுபான்நாட்டுப்படையை பாடினார். ஆற்றுடை தலைவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒய்மான் நாட்டு நல்லியங்கோடன் தாங்க. 269 அடிகள் இருக்குது. இது என்ன பாவகையால் ஆனது அப்படின்னா ஆசிரிய பாவகையால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒய்மான் நாடு அப்படிங்கிறது, இந்த ஒய்மான் நாட்டு பகுதி எங்கே இருக்குன்னா திண்டிவன பகுதியில் இருக்குங்களாம். ஓகேங்களா? அதே மாதிரி இடைக்களி நாடு அப்படின்னா செங்கற்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தக வட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் இடைக்களி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா உப்பங்கழிக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில். அதெல்லாம் இதை இடைக்களி நாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது உப்பங்கழி அப்படின்னா உப்பு விளைவிப்பாங்களே அந்த உப்பங்கழிக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த இடைக்களி நாடு அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, இதில் நம்ம செய்திகள் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா விரலியினுடைய வர்ணனை, யாழினுடைய வர்ணனை, இந்த மாதிரி எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செய்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரலியினுடைய வர்ணனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? விரலியினுடைய வர்ணனை. அடுத்தது வஞ்சி, மதுரை, உறையூரினுடைய சிறப்பு, 7 வள்ளல்கள் பற்றிய செய்திகள், இதெல்லாம் இங்கே சொல்லப்படுது. அடுத்தது நல்லியங்கோடனுடைய வீரம், சிறுபாணனின் வறுமை, நெய்தல், முல்லை, மருத நிலங்களின் விருந்து உபசரிப்பு, அதே மாதிரி பரிசளிப்பு போன்ற செய்திகள்லாம் இங்கே சொல்லப்படுது. நல்லியங்கோடனுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிடங்கில். நல்லியங்கோடனுடைய தலைநகரம் எதுங்க? கிடங்கில் அப்படின்னு சொல்கிறோம். கிடங்கில் அப்படிங்கிறது திண்டிவன பகுதியில் இருக்குது. கிடங்கில் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டிவன பகுதியில் இருக்குது. கடையேழு வள்ளல்களை பற்றிய கூறும் நூல் தான் இந்த சிறுபான்நாட்டுப்படை. வேகனை பற்றி சொல்கிறது, மயிலுக்கு போர்வை தந்தவன், பாரி அப்படின்னா முல்லைக்கு தேர் தந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? முல்லைக்கு தேர் தந்தவன் தான் பாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காரி. அடுத்தது யார் இருக்காங்க? இந்த கடையில் வள்ளல்களில் காரி ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈத்து உவந்தோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய் அப்படிங்கிறவங்க நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் அப்படின்றாங்க. அதிகன்னா அதியமான். இந்த அதியமான் என்ன பண்ணார்னா அரிய நெல்லிக்கனையை அவைக்கு ஈந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த கடையேழு வள்ளல்களுடைய சிறப்பும் இந்த சிறுபான்நாட்டுப்படையில் எடுத்து சொல்லப்படுது. அப்புறம் நல்லி அப்படின்றாங்க. நல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் அப்படின்றாங்க. ஓரி அப்படின்னா குறும்புரை நாட்டையே கூத்தற்கு கொடுத்தவன் அப்படின்றாங்க. காரி என்பவனும் போர் செய்தவன் ஓரி. காரி என்பவனுடன் போர் செய்தவன் யாரு? ஓரி அப்படின்றாங்க. கொடைமடம் அப்படின்னு என்றவுடன் நமக்கு நினைவில் வருது என்ன அப்படின்னா வேகன் தான் நமக்கு நினைவில் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வஞ்சி, மதுரை, உறந்தை. வஞ்சி, மதுரை, உறந்தை ஆகிய 3ம் வறுமை அடைந்து விட்டதாக இந்நூல் கூறுகிறது. ஓகேங்களா? வஞ்சி, மதுரை, உறந்தை இந்த 3 நகரங்களும் என்ன ஆயிடுச்சு? வறுமை விட்டுறது அப்படின்னு சொல்லி இந்த நூல் சொல்லுதுங்களா. அடுத்து விரலியின் வர்ணனையை மிகச்சிறப்பாக கூறும் நூல் அப்படின்றாங்க. நெய்தல் நிலத்து ஊர் எது அப்படின்னா எயிற்பட்டினம். அதையையும் முல்லை நிலத்தினுடைய ஊர் இது வேலூர், மருத நிலத்தினுடைய ஊர் இது ஆமூர். இந்த ஊர்களை பற்றியும் இந்த நூல் சொல்லுதுங்களாம். நெய்தல் ஏற்பட்டினம், முல்லை வேலூர், மருத நிலம் ஆமூர், இந்த ஊர்களை பற்றிய செய்திகளும் இந்த நூலில் கூறப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மேற்கோளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேற்கோள் பாடல் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்மீன் நடுவே பால்மதி போல இன்னடை ஆயமோடு இருந்தோன் நல்லியங்கோடன். நல்லியங்கோடன் எப்படி இருக்கார் அப்படின்னா பன்மீன் நடுவே பல மீன்கள், அதாவது பல விண்மீன்களின் நடுவே பால் மதியம் போல அப்படின்னா மதினா என்னங்க? நமக்கு மதினா ஞாயிறு, மதினா சந்திரன். ஓகேங்களா? மதினா சந்திரன், நிலான்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ இந்த பல விண்மீன்களுக்கு நடுவில் நிலா எப்படி ஜொலிப்பாக தெரியுதோ அந்த மாதிரி யார் இருக்காங்க? மற்ற கூட்டங்களுக்கு நடுவில் நல்லியங்கோடன் சிறப்பாக தெரிகிறாரு அப்படின்னு இந்த மேற்கோள் பாடல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கடவுள் மால்வரை
இதுவும் மேற்கோள் பாடல் தான். கடவுள் மால்வரை கண்விடு தன்ன அடையா வாயில் அவன் அற்கடை முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் மடமா நோக்கின் வாணுதல் விரலியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இமயமலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேருமலையினுடைய மலை வந்து திறந்தால் ஒரு வாயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடையா வாயில் என்றைக்குமே வந்து நளிங்கோடனுடைய அரண்மனை வாயில் எப்படி இருக்குமா, திறந்தே இருக்குமா. முல்லை சான்ற கற்பின் மெல்லிய, முல்லை போன்ற கற்பின் மெல்லிய மடமாக நோக்குகின்றவள் யாருங்க, விரலியர்கள்லாம் மிக அழகாக முல்லை மல்லிகை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மென்மையாக இருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மருங்கின் மதுரை வரிதே, தமிழ்நடை மருங்கின் மதுரையும் வரிதே மகிழ்நன் மருகின் மதுரையும் வரிதே. அதாவது தமிழ் வளர்த்தாங்களேங்கிற சங்கமத்து அந்த மதுரையும் மகிழ்நன் மருங்கிய மதுரையும் வரிதே இன்னும் எல்லாமே எப்படி இருந்தால் வறுமையில் வாடுனுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரவா பால்முளை கவர்தல் நோனா புனிற்று நாய் குறைக்கும் புல்லன் அட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த பாணன் வந்து போய் பரிசில் பெறுறாங்க இல்லைங்களா, அந்த பாணனுடைய இல்லம் வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாயினோட குடும்பத்தை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாடலில் சொல்கிறாங்க. பின்னாடி இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து மலை மேகம் போன்ற கூந்தல், இது விரலினுடைய வர்ணனையை பற்றி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா, மலை மேகம் போன்ற கூந்தல் இருக்குமா, அந்த கூந்தல் போன்ற தோகையுடைய மயில், அந்த கூந்தல் மாதிரியே தோகை யாருக்கு இருக்கும், மயிலுக்கு இருக்கும். அந்த மயிலின் சாயல் போன்ற விரலியின் சாயல், நாயின் நாக்கு போன்ற மெல்லிய அடிகள், நாயினுடைய ஓடி வந்து இழைச்சிருக்கக்கூடிய இழப்பு வாங்கக்கூடிய அந்த நாயினுடைய நாக்கு மாதிரி மெல்லிய அடிகளை உடையவள் தான் இந்த விரலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த அடியின் மேலே பிடியின் கை போன்ற தொடை, அந்த அடினா அந்த பாதம் அடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே போனால் பிடினா என்னது, யானை, அந்த யானையினுடைய கையில தும்பிக்கை போன்ற தொடையழகை உடையவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே பாடினியை வந்து என்ன பண்ணோம், கேசாதி பாதமாக வர்ணிச்சோம், இங்கே வந்து பாதாதி கேசமாக வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த விரலியரை வர்ணிக்கிறாங்க. அந்த விரலியனுடைய பாதம் நாய்க்கு வந்து நாயினுடைய நாக்குக்கு சமம், நாக்கு மாதிரி மென்மையாக இருக்கும், அந்த அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி. அதுக்கு மேலே அந்த பாதத்துக்கு மேலே அடி வந்து நம்ம அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா தொடை இருக்கும். அந்த தொடை எப்படி இருக்கும்னா யானையினுடைய தும்பிக்கை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொடை போன்று விளங்கும் மலைவாழை மரம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி வலுவழுப்பாக அழகாக இருக்கும், அந்த மாதிரி அந்த பெண்ணினுடைய தொடைகளுக்கு காணப்படும் அப்படின்றாங்க. அந்த மலைவாழையின் பூ போன்ற கூந்தல் முடிச்சு, மலைவாழையில் இருக்கக்கூடிய வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கூந்தலினுடைய முடிச்சுகள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த முடிச்சின் கீழே எப்படின்னா வேங்கை மலர் போன்ற சுணங்கு கோங்கின் முகை போன்ற முளைகள் உடையது அப்படின்றாங்க. வேங்கை மலர் எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி மலர்களை போன்ற முளைகள், கோங்கின் முகை போன்ற முளைகள் காணப்படும் அப்படின்னு சொல்லி விரலியனுடைய சிறப்பை எடுத்து இந்த பாடலில் சொல்கிறாங்க. பாருங்கள், அதே மாதிரி அந்த முளை போன்ற வளமான பனநுங்கு, அதாவது பனங்காயில் இருக்கக்கூடிய நொங்கு, அந்த நொங்கினுடைய இனிய நீர் ஊறும் பற்கள், நொங்குல தண்ணி இருக்குல்லையே அந்த மாதிரி அந்த நொங்கு தண்ணி ஊறுற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய பற்கள் இருக்குது. பற்களை போன்ற முல்லை முட்டுக்கள், இந்த பற்கள் எப்படி இருக்கணும்னா முல்லை முட்டுக்கள் மாதிரி இருக்கான், மல்லிகை முல்லை இருக்குல்ல அந்த முட்டு மாதிரி பல்லு அழகாக இருக்கான். அந்த பற்களை போன்ற கற்பின் உடைய விரலியர் என வர்ணனை வருகிறது. இது வந்து மாலை, அதாவது சந்தான ஓமை என்பர். இது வந்து இந்த வர்ணனை வருது. இந்த வர்ணனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாலை வர்ணனை ஓமை, சந்தான ஓமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. வறுமையின் எல்லையை ஒரு நாயின் குடும்பத்தின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஆசிரியர் பின்வரும் அடிகளில் உணர வைக்கிறார் அப்படின்னா, திரவா கண்ண சாய்ச்செவி குருளை கரவா பால்முளை கவர்தல் நோனாது புனிற்று நாய் குறைக்கும் புல்லென் அட்டில் கால்சோர் முதுச்சுவர் கணாச்சுதல் அரைத்த அப்படின்னு சொல்லி இதனை
சிறப்புடைத்தான் சிறுபான் ஆற்றுப்படை என புகழ்ந்தவர் ஏன்னா தக்கையானபரணி உரையாசிரியர் தான் புகழ்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த இந்த நல்லியங்கோடன்கிட்ட பரிசு பெறுறதுக்கு முன்னாடி அந்த பாணனுடைய வீட்டு நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு நாயினுடைய குடும்பத்தை வச்சு சொல்கிறாங்க. அந்த நாய் வந்து என்ன பண்ணியிருக்குங்கன்னா அடுப்பு வந்து பற்ற வைக்கவே இல்லை, ஏன்னா வறுமையினால அவங்க உணவு சமைக்கவே இல்லை. அந்த அடுப்பில் ஒரு நாய் வந்து என்ன பண்ணியிருக்கான், குட்டிகள் போட்டிருக்கு. உருளைனா குட்டி நாய் குட்டிகள் எல்லாம் போட்டிருக்கும் போது அதாவது அவங்களுக்கே உணவு இல்லாத போது அவங்க எப்படி அந்த நாய்க்கு உணவு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நாய் உணவு இல்லாத பால் இல்லைங்களா, பால் இல்லாத முளையை வந்து யார் வந்து அந்த குட்டிகள்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வறுமையை வந்து இந்த வந்து அழகாக சித்தரிக்கிறாங்க. ஓகேங்களா. இதை வந்து சிறப்புடைத்தான் சிறுபான்ற்றுப்படை அப்படின்னு தக்கையானபர உரையாசிரியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கடையேழு வள்ளல்கள் நல்லியன்கோடனுடைய வீரம், கடையேழு வள்ளல்கள் நல்லியன்கோடனுடைய வீரம், கொடை விருந்தோம்பல், பரிசளிக்கும் திறன் ஆகிய வந்து விளக்கப்பட்டுள்ளன. ஆமூர், வேலூர், விலங்கை போன்ற ஊர்கள் வந்து இதில் சுட்டப்பட்டிருக்கு. இந்த ஊர்களெல்லாம் இதில் சுட்டியிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, முதுவோர்க்கு மகிழ்ந்த கையினை, இளையோர்க்கு மலர்ந்த மார்பினை, ஏரோர்க்கு நிலன்ற கோளினை, தேரோர்க்கு அகன்ற வேலினை அப்படின்னு சொல்லி முதுவோருக்கு மகிழ்ந்த கையா இருக்காங்க, இளையோருக்கு மலர்ந்த மார்பினராகவும், ஏரோருக்கு நிலன்ற கோழினை போலவும், தேரோருக்கு அகன்ற வேலினை போலவும் இருக்காங்க இந்த நல்லியன்கோடன். அவருடைய சிறப்பை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. இதுதான் நல்லியன்கோடனுடைய சிறப்பாக சொல்றாங்க. அடுத்து பாருங்க, விரலியர் வந்து 10 உறுப்புகளையும் விரலியர்களுடைய 10 உறுப்புகளை இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா புனையப்பட்டு அழகுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வருமாறு அந்த 10 உறுப்புகளாக விரலியர் வந்து எப்படி வந்து வர்ணிக்கிறாங்க, எப்படி வந்து புனைகிறாங்க அப்படின்றது இந்த எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. 5 வீல் இகுபெயல் அழகு கொண்டருளி நெய் கனிந்து இருளிய கதும்பென மணிவயிறு கலாபம் பரப்பின் பலருடன். எப்படி இருக்கா அவங்களுடைய நெய்யால் பூசப்பட்டு இருட்டாக இருக்க மாதிரி கதும்புனா கூந்தல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, மணிவயிறு கலாபம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரலியனுடைய அழகை வந்து இங்கே வர்ணிக்கிறாங்க. அப்புறம் மயில் குளிக்கும் சாயல், அதாவது அவங்களுடைய மயிலுடைய தோகை மாதிரி அவங்களுடைய கூந்தல் இருக்குது. அந்த மயில் குளிக்கும் சாயல்லாம் யார் இருக்காங்க, இந்த விரலிகள் இருக்காங்க. உயங்கு நாய் நாவின் நல்லில் அசையி, அந்த நாயினுடைய நாக்கு மாதிரி அவங்களுடைய பாதங்கள் இருக்கு. பயங்கிளை உளறிய அடியின் அடி தொடர்ந்து அவங்க பாத அடி எப்படி இருக்கு, நாயினுடைய நாக்கு மாதிரி ரோஸ் கலர்ல மென்மையா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அடியை தொடர்ந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, மலை மேகம் போன்ற எண்ணெய் தடவிய கனிந்து இருண்ட கூந்தல் இருக்குங்களா. மலை மேகம் மாதிரி இருக்கக்கூடிய அப்படியே கருகருன்னு இருக்கக்கூடிய கதுப்புனா கூந்தல், எண்ணெய் தடவிய கூந்தல் இருக்கு. கூந்தலை போன்றே கலாபம் விரிக்கும், கலாபம் அப்படின்னா இந்த தோகையை விரிக்கக்கூடிய மயிலிடத்தே சென்று ஒளிக்கும் சாயல், ஒளி இழைத்த நாவின, அதாவது ஓடி இழைத்த நாயின மயில் மாதிரி இருக்காங்களாம். மயிலினுடைய சாயல் வந்து விரலியருக்கு இருக்கு. அதே மாதிரி ஓடி இழைச்ச நாய் வந்து போன்ற அழகு, அவங்க அந்த நாயினுடைய நாக்கு போன்ற அழகுடையது. புலர்ந்த வாடிய அடி, அவங்களுடைய அடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடியுடன் நிலந்தோயும் யானையது துதுக்கை போன்ற தொடை, அந்த யானையினுடைய அடி துதிக்கி எப்படி இருக்கும், நிலத்தில் அப்படி படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த விரலியனுடைய தொடையளவு காணப்படும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அப்புறம் கடையேழு வள்ளல்களை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பேகன், பாரி, காரி, ஆய், அதியன், நல்லி, ஓரி என 7 பூண்ட ஈகை செந்துகம் அப்படின்னு 113வது பாடல் பற்றி இந்த பாடல் வந்து பேசப்படுவதே கடையேழு வள்ளல்கள் என சிறப்பு கூற்றுக்கு இடமளித்திருக்க வேண்டும். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, 7 பூண்ட ஈகை செந்துகம் அப்படின்ற பாடலடிகளை வச்சு தான் நம்ம இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி இதில் சொல்லப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இயற்கை வர்ணனை எடுத்தோதும் அழகு. இயற்கை வர்ணனையை எடுத்தோதும் அழகும் அதில் தனி சிறப்பானது. அலை நீர் தலை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி தமணியம் மருட்டவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி கலா அளவும்
நெடுங்கார் புன்னை நித்திலம் வைப்பவும் அப்படின்னு அழகாக இந்த பாடல்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்கள், இதை படிச்சுட்டு அதனுடைய அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். பைந்தலை அவரை பவளம் கொப்பவும் கருணனை காயா கணமையில் அவிழவும் கொழுங்கொடி முசுண்டை கொட்டங்கொள்ளவும் செலுங்குடை காந்தல் கைவிரல் பூப்பவும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக வந்து இந்த பூக்களை வச்சு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தாழை மலர் வந்து மலர்ந்திருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாழை, செருந்தி, முண்டகம், அதாவது கடல் முள்ளி, புன்னை, அவரை, காயா, முசுண்டை, காந்தல், இதெல்லாம் என்னது, அந்த நல்லியங்கோட நாட்டில் பூத்திருக்கக்கூடிய அழகான பூக்கக்கூடிய மலர்கள், அதாவது இன்று பூத்தன என்று கூற வேண்டும். ஆனால் நத்தத்தனார் வந்து தாழை மலரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்னத்தை பூக்கிறது அப்படிங்கிறாரு. தாழை மலர் மலர்ந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு அன்னம் வந்து அதனுடைய சிறகு விரிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தாழம்பூ பாருங்க, அன்னப்பறவை போல உருக்காட்சி நல்குவது இவ்வாறு உரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அது போலவே செருந்திங்கிற மலர் வந்து எப்படி இருக்குங்களா, பொன்னை மருட்டுகிறது, பொன் மாதிரி இருக்குங்களா. முண்டகம் கருமணியை பெறுகிறது. முண்டகப்பூ எப்படி இருக்குன்னா கருப்பான கருமணிகள் மாதிரி பூத்துருக்குதான். அடுத்து புன்னை கொடியில் பூக்கிறது, அந்த கருமணியை புன்னை கொடியில் கோத்த மாதிரி இருக்குங்களா. அடுத்து காயா மயிலை அவிழ்த்து விடுகிறது, முசுண்டை கொட்டமாக மாறுகிறது. காயா மயிலை அவிழ்த்து விட்ட மாதிரி முசுண்டை கொட்டைகள் மாறுகிறது அப்படிங்கிறாரு. காந்தல் மலர் எப்படி இருக்கலாம், கை விரலாக பூக்கிறது. எப்போவுமே கை விரலுக்கு, மெல்லைய விரலுக்கு எதை வந்து உவமையாக சொல்கிறாங்கன்னா காந்தல் மலரை தான் உவமையாக பாடினிக்கு விரலியர்களாக சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாணர்கள் 3 பேர் அப்படின்னு 3 வகைப்படுவர்னு பிரிக்கிறாங்க. அது என்னென்னா இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர். இந்த மண்டைப்பாணர் அப்படிங்கிறவங்க இறந்துண்டு வாழ்பவர்கள். அந்த இறந்துண்டுனா மற்றவங்ககிட்ட போய் இறந்து யாசித்து வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சீரியாழ் பாணர்கள் அப்படின்னா சிறிய யாழை கையில் வச்சுருக்கவங்க. சீரியாழ் பாணர்கள் அப்படின்னா சிறிய யாழை கையில் வைத்திருப்பவர்கள். பேரியாழ் பாணர்கள்னா பெரிய யாழை கையில் வச்சுருக்கவங்க என இருவகைப்படுவர். பாணர்களை வந்து பாணர் 2 வகையாக படுத்துகிறாங்க. அது என்னென்னா சிறியாழ் பாணர், பேரியாழ் பாணர் அப்படின்னு பகுத்து இனம் கண்டார்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக சொல்கிறாங்க. பாருங்கள், இது இந்த வரியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. என்ன அடிகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்குரல் சீரியாழ் இடவையின் தளி என வரும் பகுதி வந்து சிறுபான் 35வது பாடல் மூலம் நூலின் பெயர் பொருத்தம் புலனாகும். அதாவது பெரும்பானாற்றுப்படையை விட அளவில் சிறியது, பெரும்பானாற்றுப்படையை விட இது சின்னது. அதன் காரணமாக இது என்னன்னு சொல்லியிருக்கலாம், சிறுபானாற்றுப்படைன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இந்த சீரியால் இடவையினி தளி அப்படின்னு சொல்கிறதுனால இது என்னன்னு சொல்லியிருக்கலாம், சிறுபானாற்றுப்படைன்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெயர் காரணம் சொல்கிறாங்க. இப்போ இந்த சிறுபானாற்றுப்படையோட உருவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்னா பொருள் வந்து ஆற்றுப்படையை பற்றி சொல்லுது. பா வகை அப்படின்னா ஆசிரியப்பா, புலவர் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார், திணை வந்து புறத்திணையை சார்ந்தது, அடியெல்லை என்பது 269 வரிகள். அடுத்தது தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லியங்கோடன் தான் இதுக்கு தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி சிறுபானாற்றுப்படைய உருவம் சொல்லுது. அடுத்து சிறுபானாற்றுப்படையினுடைய உள்ளடக்கம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உள்ளடக்கம் என்னன்னு பார்த்தோம்னா மாவிலங்கை அப்படின்னு தலைநகரம் இருந்து ஓய்மா நாடு என்னும் பகுதியை ஆண்டவன் தான் யாருங்க, நல்லியங்கோடன். மாவிலங்கை அப்படின்ற ஒரு தலைநகரம் இருந்துச்சு, அது எங்கே இருந்துச்சு, ஓய்மா நாட்டு பகுதியில் இருந்துச்சு, அதை ஆண்டவன் தான் நல்லியங்கோடன். இவன் வந்து சங்ககால வள்ளல்களில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. கடையேழு வள்ளலுக்கு காலத்தால் பிந்தையவன், கடையேழு வள்ளல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்தவர் இவர் அப்படிங்கிறாங்க. ஓவியர்குடியில் தோன்றியவன், அதனால் ஓவியர்குடி. அப்புறம் நாகர்குடியில் உள்ள ஒரு பிரிவாகவும் ஓவியர் பெருமகன் என்பதே ஓய்மான் என மருவியது என்பர். ஓவியருடைய பெருமகன் அப்படின்னு சொன்னதே அப்படியே மருவி ஓவிய பெருமகன் ஓய்மான் அப்படின்னு சொல்லி மாறியது அப்படின்னு என்பார்கள் சிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், விரலியினுடைய கன்னம் என்னென்னா, விரலியை வந்து வர்ணனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடையேழு வள்ளல்கள், நல்லியங்கோடனுடைய சிறப்பு, வீரம், கொடைத்திறமை, இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பட்சமில்ல. அது மாதிரி இங்கே விரலியினுடைய கன்னத்தை பற்றி சொல்கிறாங்க.
கூந்தலை பற்றி சொல்கிறாங்க, நுதல்னா நெற்றியை பற்றி, நோக்கு, எயிறு, பல்லு முதலான 10 உறுப்புகளை வந்து வர்ணிக்கிறாங்க. உப்பு வணிகர்கள் வண்டியில் உப்பு மூட்டையை வந்து ஏற்றி செல்லும் பொழுது தன் மனைவி மக்களுடன் பிள்ளைகளைப் போல வளர்த்த மந்தியையும் உடன் அழைத்து சென்றனர். அதாவது நுணாமரத்தில் கட்டையில் மணிகள் கடைந்து அம்மந்திகள் அழகு செய்தனர். நுணாமர கட்டையில் மணிகளை கடைஞ்சி அதை வந்து மந்தி வந்து அதுக்கு அழகாக சூட்டி அழகு பார்த்தாங்களாம். ஓகேங்களா. உப்பு விற்கக்கூடிய வணிகர்கள் உமணர்கள்னு சொல்லுவோம். அந்த உப்பு மூட்டையெல்லாம் ஏற்றிட்டு போகும்போது தன்னுடைய மனைவி மக்களோட பிள்ளைகள் மாதிரி வளர்த்த குரங்குகளையும் ஏற்றிட்டு போவாங்க. அதுக்கு வந்து நுணாமரத்து கட்டையில் மணிகளை கடைஞ்சி அந்த மந்தியை வந்து அழகு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடித்தோல் செம்பியன் தூங்கையில் எரிந்தமை அப்படின்ற ஒரு தலைப்பு. தூங்கையில் எரிந்தமை. தொடித்தோல் செம்பியன் அசுரர்கள் தவமிருந்து வானத்தில் இயங்கும் முப்புறங்களை பெற்றனர். அதன் மூலம் மக்கள் அனைவரும் துன்பம் இழைத்தனர். மக்கள் எல்லாரும் துன்பம் இழைச்சாங்க. சோழர் வந்து தொடித்தோல் செம்பியன் அசுரரின் தூங்கையிலை அழித்தான் என்று புராண கதை கூறுவர். ஆயினும் இது உண்மை வரலாறு வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது தவம் இருந்து அசுரர்கள் என்ன பண்ணாங்க, முப்புறத்தை வாங்கினாங்க. அதன் மூலம் மக்கள் அனைவரும் துன்பத்தை இழைச்சாராம். யாங்க அசுரர்கள் வந்து இழைச்சாங்க. அதனால் சோழன் என்ன பண்ணான், தொடித்தோல் செம்பியன் அப்படிங்கன்னா அசுரனுடைய தூங்கையில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கதவு இதெல்லாம் வந்து என்ன பண்ணார், அவர் அழிச்சார் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லுது. ஆனால் அது வந்து உண்மையான வரலாறு வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வாணி ஆற்றங்கரையில் இருந்த வானம் என்னும் ஊர் வந்து அங்கு கடவுள் அஞ்சி என்பவர் ஒரு வலிய அரிய கோட்டை கட்டி இருந்தான். வாணி ஆற்றங்கரையில் இருந்த ஊர் பேர் என்ன, வானம். அங்கே வந்து கடவுள் அஞ்சி அப்படிங்கிறவர் ஒரு வலிய அரிய கோட்டையை கட்டியிருந்தாங்க. அதற்கு வந்து என்ன பேர் அப்படின்னா தூங்கையில் கதவம் அப்படின்னு சொல்லி 1831-19 அப்படின்றது பெயர் சொல்லுது. தூங்குதல் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு பொருள். எயில்னா மதில், அதான் தூங்கியில் அப்படிங்கிறாங்க. கதவம் மதில்னா கோட்டை, அம்பு, இந்த மாதிரி பேர் இருக்குது. இந்த தூங்கையில் கதவம் என்பது தூங்கையில் என சுருங்கி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முழுசாக சொல்லலாம். தொங்குகின்ற கதவு அப்படின்னு சொல்லலாம். தூங்கையில் கதவம் அப்படின்னு சொல்லி தூங்கையில்னு சுருக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அந்த வலிய மகிழும் கொடிய போர்க்கருவிகளும் மறைந்த அந்த தூங்கையில் கதவமும் இக்கோட்டையை போரிட்டு அழித்து வென்றதனால் சோழ மன்னன் அந்த தூங்கையில் கதவத்தை வந்து என்ன பண்ணாங்க, அந்த சோழ மன்னன் வந்து அழித்து வென்றுட்டான். அதனால் அவருக்கு பேர் என்னென்ன, சோழ மன்னன் தொடித்தோல் செம்பியன் தூங்கையில் எரித்த தொடித்தோல் செம்பியன் என புகழப்பட்டான். உடனே எரிந்த அப்படின்னா அழித்த வென்ற அப்படின்னு சொல்லி இதனை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதை வந்து பாடல் வரிகளை எப்படி சொல்லி பாருங்க. தூங்கையில் எரிந்த தொடி விலங்கு தடக்கை, தூங்கையில் எரிந்த தொடி விலங்கு தடக்கை, நாடா நல்லிசை நல் தேர் செம்பியன் என்று நூல் வந்து விளக்குகிறது அப்படின்னு சொல்லி இதனை சிறப்பாக சோழன் தொடித்தோல் தூங்கையில் எரிந்தமையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நம்ம வந்து விரலினுடைய அழகு தான் திருப்ப சொல்கிறாங்க. சேர சோழ பாண்டிய நாடுகளுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் நிலத்தில் ஏற்பட்டனத்தையும், முல்லை நிலத்தில் வேலூரையும், மருத நிலத்தை ஆமூர் கிடங்கிலும், மூதூர் நகரங்களுடைய சிறப்பு, நல்லியங்கோடனுடைய அருங்குணங்கள் ஆகிய வந்து இந்த நூலில் வந்து அழகாக நூலில் விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது போகலாமா. அடுத்தது பாருங்கள் எப்படி வந்து இப்போ தன்னை வேண்டி இறந்து பரிசில் பெற்று வந்தவங்ககிட்ட நல்லியங்கோடன் வந்து சிறப்பாக பரிசு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம். அடுத்து நல்லியங்கோடனுடைய அருங்குணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்நன்றி அறிதல், சிற்றினம் இன்மை, இன்முகம் உடைமை, இனியன் ஆதல், அஞ்சினோர்க்கு அளித்தல், வெஞ்சினம் இன்மை, கருதியது முடித்தல், ஓதியது உணர்தல், அறிவு மடம் படுதல், அறிவு நன்கு உடைமை அப்படின்ற 10. அடுத்தது இன்னும் பாருங்கள், இன்னும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரிசை அறிதல், வரையாது கொடுக்கும், வரிசை அறிஞ்சு வரையாது கொடுக்கறது, ஆண் அணி புகுதல் அப்படின்னா எதிரினுடைய படைக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அழிப்படை தாங்கள் அப்படின்னா தன் படை சிதறாமல் காத்து நிற்கிறது தான் அழிப்படை தாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா
என்ன இருக்குது? காமுறப்படுதல் அப்படின்னா பிறர் விரும்பப்படுதல். காமுறப்படுதல்னா என்னங்க? மற்றவங்களால விரும்பப்படுற மாதிரி நடந்துக்கிறது. ஒருவழிப்படாமை அப்படின்னா ஒருதலை பட்சமாக இராமை, அதாவது ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலைமை காக்குறாங்க நல்லியங்கோடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த கடையேழு வள்ளல்களுடைய சிறப்பு. அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தல், பாரி முல்லைக்கு தேர் கொடுக்கறது, காரி பரிசுகள் வழங்குறது, அண்டிரண்டை பற்றி சொல்லியிருக்காங்க, மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனை பற்றியும், நல்லியை பற்றி, ஓரியை பற்றி, இவங்க கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது போகலாம். அடுத்து கடையேழு வள்ளல்களுடைய வல்லாண்மை சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல்கள் அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. பேகன் மயிலுக்கு போர்வை அளித்தான் அப்படின்றதையும், காரி முல்லைக்கு தேர் தந்தான் அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்லப்படுது. அடுத்து காரி இரவலுக்கு தேர் தந்தான் அப்படின்ற செய்தியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, கடையேழு வள்ளல்களுடைய வல்லன்மை சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அதில் பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது, பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது, காரி இரவலருக்கு தேர் தந்தது, இதை பற்றின விஷயங்கள்லாம் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா நம்ம மேலும் இன்னும் இருக்கக்கூடிய கடையேழு வள்ளல்களை பற்றி பார்ப்போம். அண்டிரன் நீலமணியை கொடுத்தது. ஓகேங்களா? அண்டிரன் நீலமணியை நாகம் தந்தது. நாகம் தந்த கலிங்கத்தை சிவனுக்கு தந்தார். அடுத்தது அதியமான் அஞ்சு அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தது. இதையெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லி தன் மனத்தில் உள்ளதை கூறி நாடி வந்தோருக்கு நகை செய்தவன், பொருள்களை வாரி வழங்குதல், இதெல்லாம் நல்லி செய்கிறார். ஓரி இரவலருக்கு நாடு பரிசளித்தவன், ஓரி இரவலருக்கு நாடை பரிசாக கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடையேழு வள்ளல்கள் பார்த்தோம். அடுத்தது பார்க்கலாங்க. அடுத்து பாருங்கள், பேகன் முதலான இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி, அவரது வல்லன்மை பற்றி, அதாவது தான் ஒருவனே சுமந்து கொண்டவன் நல்லியங்கோடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி இந்த சிறுபானாற்றுப்படையில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 7 வள்ளல்கள் அதுக்கப்புறம் தோன்றினவங்க தான் இந்த நல்லியங்கோடன், அவங்க காலத்துக்கு பிறகு தோன்றினவர். அதனால் இவங்க எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துனா கூட இவனுடைய வள்ளல் தன்மைக்கு ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பித்து சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதனோட அடிகள் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதனுடைய அடிகள் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், பேகன் முதலாக உள்ள 7 வள்ளல்களுக்கு பிறகு அவரது வல்லன்மையை தான் ஒருவனே சுமந்து கொண்டவன் நல்லியங்கோடன் அப்படின்னு இதனை எப்படி சொல்கிறாங்க? 7 பூண்ட ஈகை செந்துகம் அப்படின்னு சிறுபானாற்றுப்படை 112 13வது பாடல் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது போகலாம். பாருங்க, இந்த வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவன் தான் இந்த நல்லியங்கோடன். அடுத்து சிறுபானாற்றுப்படையினோட மரபு குறிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாகர்குடியில் பிறந்தவன். ஓகேங்களா? அந்த குடியினருள் ஒருவராக இருக்கிறாரு. அடுத்து என்னது? ஓவியர் குடியில் பிறந்தவர்னு சொல்கிறாங்க. அதனால் ஓவிய பெருமான் அப்படின்ற சொல்லே என்னவாச்சு? ஒய்மான் நாடு, ஒய்மான்னு மருவி வந்துருச்சு அப்படின்னு அறிய முடிகிறது. அடுத்து வேளாளர் வீடுகளில் நாய் வளர்த்ததை போல உமணர்கள் வீட்டில் குரங்குகளை வீட்டு விலங்குகளாக வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சிறப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கடையேழு வள்ளல்களை தொகுத்து கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. கடையேழு வள்ளல்களை தொகுத்து கூறும் நூல் இதுங்க, சிறுபானாற்றுப்படை. இந்நூலில் பாணனுடைய சிறிய யாழ் கையில் உடைய பாணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது என்னது? சிறுபானாற்றுப்படை. இந்த பாட்டில் வரும் இன்குரல் சீரிய இடவையின் தளியி என்பதை அறியலாம். அந்த பாடலடிகளை வச்சு தான் இது சிறுபானாற்றுப்படை. அந்த இதில் இருக்கக்கூடிய பாணன் சிறிய யாழ் வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்து சேர நாட்டின் வளம் கூறப்படுவது அப்படின்னு பார்த்தா, சேர மன்னரின் ஆட்சி இமயம் வரை பரவி இருந்த செய்தியும் பேசப்படுது. அடுத்து பாண்டிய நாட்டினுடைய கடற்கரை பட்டினமாகிய கொற்கை மற்றும் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பு எடுத்து எம்பப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மருத நிலம் நிறைந்த சோழ நாட்டினுடைய வளமும் தலைநகரம் உறந்தையினுடைய பெருமையும் இதில் கூறப்படுது அப்படிங்க. அப்போ சேர சோழ பாண்டிய நாட்டினுடைய சிறப்பு, அவங்க மன்னர்களுடைய ஆட்சி திறமை, இதை பற்றி எல்லாமும் இந்த சிறுபானாற்றுப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நல்லியங்கோடனுடைய பரிசில் பெறுவதற்கு முன்பு அவனுடைய இருந்த தன் வறுமை நிலையை பற்றி பாணன் ஒருவன் கூறுமாறு இந்த சொல்லோவியம் கற்பவர் கண் முன் தோன்றுமாறு அமைக்கப்பட்டிருக்கு
அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த நலிங்கோடன்கிட்ட பரிசு பெறுறதுக்கு முன்னாடி இந்த பாணனுடைய வறுமை நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அழகாக சித்தரிச்சிருக்காங்க. பாருங்கள், சமைக்காத அடுப்புகளை அங்கு குட்டிகள் ஈன்ற தாய் நாய், கண் திறக்காத அந்த குட்டிகள் அவற்றிலிருந்து கொடுக்க பால் இல்லாமல் குட்டிகள் முளைகளை உண்ணுவதற்கு பொறுக்க இயலாதது அப்படின்றாங்க. பால் இல்லாதனால அந்த முளைகளை போய் உண்ணுது அந்த குட்டிகள்லாம், கண்ணு திறக்காமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. குறைக்கும் நாய், அதுதான் இங்கே சொல்கிறாங்க, குறைக்கும் நாய் அடுப்பு கூரையின் கழிகள் கட்டு அறுத்து விடும் பழமையான சுவரில், அதாவது சுவர்லாம் இடிஞ்சு விழுவுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த சுவரில் கூட்டமாக கரையான்கள் அரிச்சிட்டு இருக்குதான். அந்த கரையான் அரித்த புழுதியில் முளைத்த காளான், அதில் என்ன முளைச்சிருக்குங்க, காளான் முளைச்சிருக்கு. அதனால பசியால் வருந்திய விரலி என்ன பண்ணியிருக்கா, அதாவது கிணை மகள் அப்படிங்கிறவங்க குப்பையில் வளர்ந்த வேலைக்கீரையை தன் கூறிய நகத்தினால் கிள்ளி எடுத்து அதில் உப்பு இல்லாத வேக வச்சு சாப்பிடுவாங்களாம். ஓகேங்களா? அவ்வளவு வறுமை நிறைந்தவர்களாக இருக்காங்க. அதை பிறர்க்கு அறியாதவர், நம்ம அப்படி சாப்பிடலாமல் அந்த வேலைக்கீரையை சமைச்சு சாப்பிட்றத மற்றவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு கதவை அடைச்சிக்கிட்டு வறுமையில் வாடும் தன் சுற்றத்துடன் எல்லாத்தோடையும் சாப்பிடுவாங்க. உண்ணும் நிலை இருந்துச்சு. யாருக்கு? பரிசில் பெறத்துக்கு முன்னாடி, நலியங்கோடன்கிட்ட பரிசில் பெறத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாலனுடைய நிலை இதுதான். இவ்வாறு வறுமை தம் கண்முன் படம் பிடித்து காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஒய்மான் நாட்டு கடற்கரை பட்டினம் ஆகிய எயிர்பட்டினமோ வேலூர், ஆமூர் போன்ற இடங்களுடைய வாழ்ந்த மக்களுடைய விருந்தோமல் சிறப்போ விளக்கப்படுது. எயிர்பட்டினத்தில் நுழைச்சியர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நுழைச்சியர் உண்டாக்கிய கல்லை பரதவர் என்ன பண்ணுவாங்க, மீன் இறைச்சியுடன் வழங்குவதும். எயிர்பட்டணத்தில் நுழைச்சியர்கள் உண்டாக்கிய கல்லை பரதவர்கள் என்ன பண்ணுவாங்க, மீன் இறைச்சியோட கொடுப்பாங்க அப்படின்ற செய்தி இதில் சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள், வேலூரில் எயினர் இன மக்கள், வேலூரில் எயினர் இன மக்கள் தாம் சமைத்த புளியங்கரியிட்ட சோறை ஆமானின் இறைச்சியுடன், அதாவது ஆமானா காட்டு பசு, மானா என்னதுங்க, ஆமானா பசு. ஓகேங்களா? அந்த காட்டு பசுனுடைய இறைச்சியுடன் வழங்குவது. புளியங்கரியிட்ட சோத்தை காட்டு பசுனுடைய இறைச்சியோட சேர்த்து வழங்குவாங்களாம். ஆமூரில் மருதநில மக்கள் என்ன பண்ணாங்களாம், வெண்மையான அரிசியை ஆக்கி சோற்றை நண்டின் கலவையுடன் வழங்குவதும் பேசப்படுகிறது. இந்த சிறுபான்மையாற்றுப்படையில் யார் யாரெல்லாம் எப்படி உணவு கொடுத்தாங்க அப்படின்னு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மருதநல மக்கள் வெண்மையான சோத்தில் நண்டு கலவையை கலந்து வழங்குவாங்க அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மேலும் நல்லியங்கோடன் அரண்மனை வாயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அழகா நல்லியங்கோடன் அரண்மனை வாயில் மேருமலை அப்படின்னு இமயமலைன்னு சொல்கிறாங்க. ஒரு கண் திறந்தது போல, ஒரு கண்ணை திறந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அடையா வாயில் அந்த கதவு இருக்கும் என்பதையும், அங்கு செல்பவர்கள் பொருணராயினும் புலவராயினும் அந்தனராயினும், பொருணராக இருந்தாலும் சரி, புலவராக இருந்தாலும் சரி, அந்தனராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவர்களுக்கு இனிமையாக இருந்து வேண்டியது வழங்குதல் அவன் பண்பு என்பதாகும். இந்த நல்லியங்கோடனுடைய பண்பு, யார் வந்தாலும் அவங்களை இனிமையாக வரவேற்று அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறது தான் அவருடைய பண்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்ணராயினும், அதான் அந்த பாடல் வரிகளை சொல்கிறாங்க. இப்போ சொன்ன கருத்துக்கு பாடல் வரிகள். பூர்ணராயினும் புலவர்க்கு ஆயினும் அருமறை நாவின் அந்தனர்க்கு ஆயினும் கடவுள் மால்வரை கண் விடுத்து அன்ன அடையாவாயில் அவன் அருங்கடை என்னும் அடிகளால் அறியலாம். அவனுடைய கதவு எப்படி இருக்கும், அந்த மேருமலையினுடைய மலை ஒரு கண்ணு திறந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கதவை திறந்தோம்னா அந்த கதவு திறக்காமல், அதாவது அரண்மனை வாயில் எப்போவுமே மூடாமல் திறந்தே இருக்குங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், என்னென்னா தேர்லாம் அதாவது பரிசில் வேண்டி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேர், யானைகள், குதிரைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பரிசாக வழங்கணும் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த சிறுபான்மையாற்றுப்படை கருத்துக்கள் முடிஞ்சுதுங்க. பயிற்சி வினாக்கள் பார்ப்போம். ஒரு சில வினாக்கள் நம்ம இப்போ பார்த்த பகுதியிலேருந்து பார்க்கலாம். நல்லியங்கோடனுடைய தலைநகரமாக என்ன இருக்குது அப்படின்னா கிடங்கில். இது எந்த பகுதியில் இருக்குது, திண்டிவன பகுதியில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் இடைக்களி நாட்டு ஆண்டவன் தான் ஒய்மான் நாட்டு நல்லியங்கோடைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒய்மான்றது எப்படி வந்துச்சு, ஓவிய பெருமகன் அப்படின்றத மருவி வந்துச்சு அப்படின்ற செய்தி நம்ம பார்த்தோம். அடுத்து மண்டைப்பாணர் அப்படின்னா யார் அப்படின்னா இறந்துண்டு வாழ்பவர்கள், அவங்க தான் மண்டைப்பாணர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வேலூர் எண்ணில ஊர் அப்படின்னா முல்லை நில ஊர் தான் வேலூர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆம்பூர்னா மருத நில ஊர், எயிர்பட்டினம், நெய்தல் எயிர்பட்டினம்,
அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நெய்தல் நிலப்பகுதி. அடுத்து பாருங்கள், 4வது வினா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லியங்கோடனுடைய அருங்குணங்களில் ஆண் அணி புகுதல் என்பதன் பொருள் யாது அப்படின்னா, எதிரிகள் படைக்குள்ளே புகுறது, எதிரிகளுடைய படைக்குள்ளே போகிறது தான் ஆண் அணி புகுதல் அப்படின்னு சொல்லி நல்லியங்கோட அருங்குணங்களாக சொல்கிறாங்க. அடுத்து வாணியாற்றங்கரையில் ஊர் எது அப்படின்னா வானம். வாணியாற்றங்கரையில் இருக்க ஊர் பேர் என்னங்க? வானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றிங்க. இதோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பெருமானாற்றுப்படையை பற்றின செய்திகள்லாம் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போங்க. நன்றி, வணக்கம்.